ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆரோக்கியத்துக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரத்த சுத்திகரிப்பை தூண்டுற உணவுகளை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ரத்த சுத்திகரிப்பு அப்படின்னா என்ன? நம்ம ரத்தம் எப்பவுமே ரொம்ப பியூரிஃபையாக இருக்கணும். நாங்கள் ஆல்ரெடி நம்ம ஹோம் டிப் சேனலில் நிறைய பிளட் பியூரிஃபையரை பற்றி நாங்கள் டிப்ஸ் கொடுத்துருப்போம். இதையும் சொல்கிறேன், அதோட செஞ்சு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா நம்ம ரத்தம் சுத்திகரிக்கப்படுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சீரான ரத்த ஓட்டம் உடல் இயக்கத்திற்கு ரொம்பவே அவசியம். சுவாசத்திற்கு அவசியமான ஆக்சிஜனை கடத்துவதற்கும் ஹார்மோன்கள், சர்க்கரை, கொழுப்புகள், செல்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கும் இரத்த ஓட்டம் சீராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மாசுபாடு, மன அழுத்தம், தவறான உணவு பழக்கங்கள் போன்றவற்றால் உடலில் நச்சுக்கள் சேர்வது தவிர்க்க முடியாதது. அப்புறப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவது ரொம்பவே நமக்கு முக்கியமானது. ஓட்டம் சீராக இருப்பதுடன் அதனை சுத்தகரிப்பதும் முக்கியமானது. நுரையீரல், சிறுநீரகங்கள், கல்லீரல் போன்றவை இயற்கையாகவே ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பணியை செஞ்சு வருது. எனினும் ரத்த சுத்தகரிப்பு செயல்முறையை தூண்ட உதவும் உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அது என்னென்ன உணவுன்னு நம்ம பார்ப்போம். நச்சுகளை அகற்ற உதவும் இயற்கை சுத்தகரிப்பானாக பிராக்கோலி விளங்குகிறது. இது காய்கறி வகைகளை சேர்ந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ரத்தத்தில் உள்ள நச்சுகளை நீக்கவும் பிராக்கோலி உதவுகிறது. பிராக்கோலியை காய்கறி சாலட்டாக தயாரித்தோ சமையல சேர்த்தோ நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஆப்பிள், பிளம்ஸ், பேரிக்காய், கொய்யாப்பழம் போன்றவை ரத்தத்தை சுத்திகரிக்கும் பல வகைகள். இவை ரத்தத்தில் உள்ள அதிக கொழுப்புகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் விளைவிக்கும் ரசாயனங்கள், கழிவுகளை நீக்கும் பணியையும் இது செஞ்சு வருகிறது. அதுக்கப்புறம் தக்காளி பழம். தக்காளி பழத்தில் இருக்கும் லைகோபின் போன்றவையும் உடலில் உள்ள கழிவுகள், ரசாயனங்களை நீக்கும் தன்மை கொண்டவை. ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, கிரான்பெரி போன்ற பெரி என பழங்களையும் சாப்பிட்டு வருவது ரொம்பவே நல்லது. அவை கல்லீரலின் ஆரோக்கியத்தை காக்க உதவும். கீரை வகைகள் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவதற்கு துணை நிற்பவை. கல்லீரலில் உள்ள நொதிகளை அதிகரிக்கவும் இரத்த சுத்திகரிப்புக்கும் உதவி புரியும். அப்புறம் பீட்ரூட் சாறு. பீட்ரூட் சாறு இயற்கையாகவே உடல் நச்சுத்தன்மையற்ற நொதிகள் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. கல்லீரல் வீக்க பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாக்க அளிக்கும். ஆதலால் பீட்ரூட்டை நம்ம டெய்லி சாப்பிடலாம். ஜூஸாவோ, சாலட்டாவோ, இல்லை பொரியலாவோ, இல்லை குழம்பு வச்சோ, குருமா வச்சோ, எப்படி வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி தயார் செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் பயன்படுத்துவது சிறந்தது. இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை சீராக பராமரிக்கவும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தவும் வெல்லம் நமக்கு உதவுகிறது. அப்புறம் குடிநீர் இயற்கையாகவே ரத்தத்தை சுத்தரிக்கும் பணியை மேற்கொள்கிறது. உடலில் உள்ள கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றுகிறது. இரவு முழுவதும் செப்பு பாத்திரத்தில் நீரை ஊற்றி வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரலாம். இவ்வாறு செய்து வருவது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கும். மற்றும் சரும பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை காரணமாக இருக்கிறது. இரத்தத்தை சுத்தகரித்து தூய்மைப்படுத்துவதன் மூலம் தலைவலி, ஒவ்வாமை, குமட்டல் உள்பட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது மாதிரி இயற்கையாக இரத்தத்தை சுத்தம் செய்ய உதவும் உணவுகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வர உங்கள் ரத்தம் இயற்கையாகவே சுத்தமாக இருக்கும். நமக்கு எந்தவித நோய் நோக்கோடும் நம்மளை அண்டாது, நம்மளும் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.